வணக்கம், வெல்கம் டு இன்ஃபோ மீடியா. இந்த டுட்டோரியல் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரில்லிங் சைக்கிளுக்கு எப்படி விஎம்சி ப்ரோக்ராம் கேம் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எழுதுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதற்காக நம்ம என்ன கேம் சாஃப்ட்வேரை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, க்ரியோ அப்படிங்கிற கேம் சாஃப்ட்வேரை பயன்படுத்த போகிறோம். ஸோ இங்கே நமக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான ட்ரில்லிங் ப்ரோக்ராமை நம்மளை கேம் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எழுத சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100x100க்கு ஒரு ஸ்கொயர் பிளாக் இருக்குது. இந்த ஸ்கொயர் பிளாக்கோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 mm கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கொயர் பிளாக்கில் 4 ட்ரில்லிங் ஹோல்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ட்ரில்லிங் ஹோலோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 mm இருக்குது. ஸோ இதற்கான கேம் ப்ரோக்ராமை நம்மளை எழுத சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆஃப்செட்டாக இந்த ஸ்கொயரோட சென்டரை எடுத்துக்க சொல்கிறாங்க. இதற்கு G54 அப்படிங்கிற கோடை டிஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி நம்ம பண்ணுறதுங்கிறத க்ரியோ சாஃப்ட்வேரை பயன்படுத்தி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரியோ சாஃப்ட்வேரை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த சாஃப்ட்வேரில் ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இமேஜை 3Dயில் டயக்ராம் பண்ணுவோம். 3Dயில் டயக்ராம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த 3D டயக்ராமை கேம் சாஃப்ட்வேரான க்ரியோலே அகைன் இம்போர்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ரியோ சாஃப்ட்வேரில் நியூ அப்படிங்கிற ஃபைலை கிளிக் பண்ணுறேன். ஸோ நியூவில் நான் ஃபஸ்ட்டு ஒரு 3D டயக்ராம் ஜென்ரேட் பண்ண போகிறதுனால பார்ட் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணதுக்கு அப்புறமா அதற்கான பேர் கொடுக்குறேன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரில்லிங்கை பயன்படுத்த போகிறதுனால ட்ரில்லிங் அப்படின்னு பேர் கொடுத்துக்கோங்க. ஸோ நியூவை கிளிக் பண்ணிவிட்டு பார்ட் வந்து டிக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதற்கு ஒரு பேர் கொடுங்க. பேர் கொடுத்துட்டு யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை அன்டிக் பண்ணிடுங்க. ஸோ பார்ட் நேம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை அன்டிக் பண்ணிடுங்க. அட் தி சேம் டைம் இங்கே சப்டைப்பில் சாலிடில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் டயக்ராம் பண்ண போகிறது எல்லாமே சாலிட் பாடிஸ், சாலிடில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அட் த சேம் டைம் நேம் கொடுக்கும் பொழுது ஒரு நேம்க்கும் இன்னொன்றுத்துக்கும் இடையில ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரில்லிங் ஸ்பேஸ் சைக்கிள் அப்படின்னு நீங்கள் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இல்லீகல் கேரக்டர் அப்படின்னு உங்களுக்கு காட்டும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ட்ரில்லிங் சைக்கிள் நேம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் பார் இல்லை ஏதாவது ஒரு சிம்பிளை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரில்லிங் சைக்கிள்னு நேம் கொடுத்துட்டு யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. நீங்கள் யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை அன்டிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைலுடைய ஃபார்மேட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நிறைய ஃபைல் ஃபார்மேட் இருக்கும். இன்ச்சஸ் பெர் பவுண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். மில்லிமீட்டர் நியூட்டன் செகண்ட், ஹார்ன் பார்ட் ஃபைல், சாலிட், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ மில்லிமீட்டர் நியூட்டன் செகண்டை சூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நமக்கு கொடுத்துருந்த யூனிட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மில்லிமீட்டரில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ மில்லிமீட்டர் நியூட்டன் செகண்டுங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்போது உங்களுக்கு டயக்ராம் வரைகிறதுக்கு தேவையான விண்டோ ஓப்பன் ஆகிடும். இந்த விண்டோவில் தான் நீங்கள் உங்களுடைய 3D பார்ட்ஸை வரைய போகிறீங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3D பார்ட்டை வரைகிறதுக்கு இதில் ஏதாவது ஒரு பிளேனை நீங்கள் சூஸ் பண்ணணும். இதில் டோட்டலாக 3 பிளேன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட், டாப், ரைட் பிளேன். இந்த 3 பிளேனில் ஏதாவது ஒரு பிளேனை சூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய டயக்ராமை 2Dயில் ட்ரா பண்ணுங்கள். தென் அதை எக்ஸ்ட்ரூடோ, ரிவால்வோ இல்லை அதர் தென் இது இல்லாமல் வேறு ஆப்ஷனை பயன்படுத்தி 3Dக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரண்ட் பிளேனை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நீங்கள் ஃப்ரண்ட் பிளேனை சூஸ் பண்ணதுனால உங்கள் ஃப்ரண்ட் பிளேன் மட்டும் ஸ்க்ரீனில் வந்துடும். இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான இமேஜை டயக்ராம் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ண போகிறேன். இதற்கு ரெக்டாங்கிளில் சென்டர் ரெக்டாங்கிள் அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்துகிறேன். ஸோ சென்டர் ரெக்டாங்கிள் மீன்ஸ் சென்டரை மையமாக வச்சு வரைகிறது. அதாவது உங்களுடைய ஃப்ரண்ட் பிளேனில் இருக்கக்கூடிய சென்டரை மையமாக வச்சு வரைகிறது. ஸோ அந்த இடத்த சென்டரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணி வரைங்க. வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய மிடில் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்கெட்சுக்கான டைமென்ஷன் டிஃபால்ட்டாகவே வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 400x398 சம்திங் இருக்குது. ஸோ இதை நான் 100x100க்கு மாற்ற போகிறேன். ஸோ இங்கே 100ன்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி இதில் வச்சு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதுலையும் 100ன்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன்.
ஸோ இப்போது நமக்கு தேவையான ஸ்கொயர் பிளாக் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த ஸ்கொயர் பிளாக்கில் ட்ரில்லிங் ஹோல்ஸை நீங்கள் இப்போவே வரைஞ்சிருங்க. ஸோ ட்ரில்லிங் ஹோல்ஸ்க்கு சர்க்கிள் அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி ஸோ 4 ஹோல் போட்டிருந்தாங்க. ஸோ 4 ஹோலையும் நான் வரைஞ்சிட்றேன். ஸோ கரெக்டாக இதுக்கு நேராக வரையணுங்கிறதுனால நீங்கள் இங்கே மூவ் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு மார்க்கிங் காட்டும், க்ரீன் கலர் மார்க்கிங். ஸோ அங்கே வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிடுங்க. ஸோ ஈக்குவல் ரேடியஸாக இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இதை நீங்கள் மூவ் பண்ணிங்கனாலே ஆர்னு காட்டும் 2 சர்க்கிளையும். ஸோ அந்த இடத்துல நிறுத்திக்கோங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் 4 சர்க்கிளும் ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சர்க்கிளுக்கு, ஏன்னா ஈக்குவல் ரேடியஸ் தான் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க, இதற்கு நீங்கள் ரேடியஸை டிஃபைன் பண்ணால் போதும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் 5ங்கும் பொழுது டயாமீட்டர் 10. ஸோ இதுக்கு டிஃபைன் பண்ணால் போதும், எல்லாமே ஈக்குவலாக மாறிடும். அடுத்தது இந்த சர்க்கிளை பொசிஷன் பண்ணணும். பொசிஷனிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிஸ்லேருந்தும் எக்ஸ் அண்ட் ஒய்லேருந்து 20-20 தள்ளி வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ 20-20 நான் தள்ளி இதை நான் பொசிஷன் பண்ணுறேன். இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு டைரக்ஷன் மட்டும் டிஃபைன் பண்ணாலே போதும், மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ சர்க்கிளை நீங்கள் டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கெட்ச் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 2Dயில் உங்களோட ஸ்கெட்சை நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்க. ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் ப்ரெஸ் ஓகே. ஸோ ஓகேக்கு இந்த க்ரீன் டிக்கை நீங்கள் பிக் பண்ணுங்கள். பிக் பண்ணிவிட்டு மிடில் மவுஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டயக்ராம் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பிளேனில் கிடச்சிருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல் ட்ரீயில் ஸ்கெட்சுன்னு லோட் ஆகியிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதை நீங்கள் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இது அப்படியே 3Dக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ 2Dயில் ஏரியாவோட இருந்தது 3Dயில் வால்யூமாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே அதற்கான திக்னஸை கொடுத்துக்கோங்க. ஸோ 20ங்கிறது இதோட திக்னஸ். ஸோ 20 கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, இப்போது 3Dயில் எனக்கு டயக்ராம் கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் நமக்கு ப்ரோக்ராம் எழுத வேண்டிய ஒர்க் பீஸ். ஸோ நம்மளோட ஒர்க் பீஸ் வந்து இப்படி தான் வேணும். ஸோ இதை வந்து நான் இப்போ ப்ரோக்ராமிங்கை கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ மாடல் ட்ரீயில் நமக்கு எக்ஸ்ட்ரூடன் லோட் ஆகிருக்கும், ஸ்கெட்சுன்னு லோட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதை இப்போ நீங்கள் சேவ் பண்ணுங்கள். ஸோ நான் என்னவா சேவ் பண்ணுறேன் அப்படின்னா பார்ட் ஃபைலாகவே சேவ் பண்ணிக்கிறேன். இது இல்லாமல் நீங்கள் ஸ்டெப் ஃபைல் இல்லை ஐஜிஎஸ் ஃபைலாக கூட சேவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் சேவ்னு கொடுத்துட்டு பார்ட் ஃபைலாகவே நான் வந்து எங்கன்னா என்னுடைய டெஸ்க்டாப்பில் ப்ரோக்ராம்ங்கிற ஃபோல்டரில் சேவ் பண்ணிக்கிறேன். இதே உங்களுக்கு ஸ்டெப் ஃபைல் இல்லை ஐஜிஎஸ் ஃபைலாக சேவ் பண்ணோம்னா ஃபைலில் போய்ட்டு சேவஸ் கொடுத்துட்டு சேவ் அ காப்பியில் அதற்கான நேம் கொடுத்துருங்க. நேம் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஃபைல் ஃபார்மேட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் ஃபைல் இருக்கும், ஐஜிஎஸ் ஃபைல் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் ஃபார்மேட்டுக்கு உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஓகே, இப்போ நான் இதை வந்து பார்ட் ஃபைலாகவே சேவ் பண்ணிட்டேன். ஏன் பார்ட் ஃபைலாக சேவ் பண்ணேன்னா நான் க்ரியோவில் தான் மாடலிங் பண்ணேன், 3D மாடலிங். ஸோ இதை க்ரியோவில் தான் நான் இம்போர்ட் பண்ணி கேம் ப்ரோக்ராம் எழுத போகிறேன். ஸோ பார்ட் ஃபைலே நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பார்ட் ஃபைலாகவே சேவ் பண்ணிடுறேன். ஸோ பார்ட் ஃபைலாக நீங்கள் சேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதை நீங்கள் கேம் சாஃப்ட்வேரில் இம்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போது நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ரியோக்குள்ளே போகிறேன். ஸோ க்ரியோ சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் இங்கே க்ரியோ பேராமெட்ரிக் 2.0 பயன்படுத்துகிறேன். ஸோ நீங்கள் 3.0 இல்லை எது வேணுமாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லாத்துலேயுமே ப்ரோக்ராமிங் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூ அதை கிளிக் பண்ணுறேன். 3Dயில் நீங்கள் டயக்ராம் பண்ணுறதுக்கு பார்ட்டுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் கேம் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு மேனுஃபேக்சரிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் சப்டைப்பில் என்சி அசம்பிளின்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. என்சி அசம்பிளி மீன்ஸ் நியூமரிக்கல் கண்ட்ரோல் அசம்பிளி அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி பார்ட்டில் சாலிட்னு சூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி மேனுஃபேக்சரிங்கில் என்சி அசம்பிளி டிக்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தென் இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு நேம் கொடுங்க. என்ன நேம் நான் கொடுக்குறேன் அப்படின்னா 0001 அப்படிங்கிற நேமை நான் கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக ஆஸ் யூஷுவல் சேம் யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் மில்லிமீட்டர் நியூட்டன் செகண்டில் தான் ப்ரோக்ராம் வேணும். ஸோ MMNS இதை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போது ப்ரோக்ராமிங்கான ஒர்க்கிங் விண்டோ லோட் ஆகும். ஸோ இதுதான் ப்ரோக்ராமிங்கான ஒர்க்கிங் விண்டோ. ஸோ இந்த ஒர்க்கிங் விண்டோவில் தான் உங்களுடைய 3D மாடலை இம்போர்ட் பண்ண போகிறீங்க.
ஸோ அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு ரெஃபரன்ஸ் மாடல் அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்துங்க. ஸோ ரெஃபரன்ஸ் மாடலை நீங்கள் கிளிக் பண்ண உடனே அது வந்து எந்த ஒர்க்கிங் டைரக்டரியில் நீங்கள் உங்களுடைய பார்ட் ஃபைல்லாம் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஒர்க்கிங் டைரக்டரி போயிடும். அந்த ஒர்க்கிங் டைரக்டரியில் உங்களுக்கு தேவையான பார்ட் ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெஃபரன்ஸ் மாடலை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் ப்ரோக்ராமில் நான் ட்ரில்லிங் சைக்கிள்னு சேவ் பண்ணியிருக்க பார்ட்டை ஓப்பன் பண்ணும். ஸோ ட்ரில்லிங் சைக்கிள் அந்த பார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ப்ரிவ்யூ பண்ணி பார்க்குறனாலும் ப்ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுடைய பார்ட்டா, சரி ஓகே இதுதான். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணோடனே எனக்கு என்னுடைய ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். அப்படி ஓப்பன் ஆன ஃபைலுக்கும் என்னுடைய ஒர்க்கிங் விண்டோவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசம் இருக்கும். ஏன்னா ஓப்பன் ஆன ஃபைலுக்கு நிறைய பிளேன்ஸ் இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பிளேன், டாப் பிளேன், ரைட் சைட் பிளேன் இருக்குது. அதே மாதிரி உங்களோட ஒர்க்கிங் விண்டோலையும் 3 பிளேன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிளேனையும் ஈக்குவல் ஆக்கணும். அதாவது ஒரே இடத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல டிஃபால்ட்டாக நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இம்போர்ட் பண்ண ஃபைலை டிஃபால்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறது மூலிமா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போது உங்களுடைய ஒர்க் பீஸ் அதாவது காம்போனண்ட்டை ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க்கிங் விண்டோ அட் த சேம் டைம் ஒர்க் பீஸோட கோஆர்டினேட் சிஸ்டம் மெர்ஜ் ஆகிடும். ஓகே. ஸோ இதை வந்து உங்களுடைய மாடல் ட்ரீல உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ உங்களுடைய ஒர்க் பீஸ் வந்து பொசிஷன் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ ஒர்க் பீஸை பொசிஷன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதற்கு ஒர்க் ஆஃப்செட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஒர்க் ஆஃப்செட் மீன்ஸ் எந்த இடத்த நீங்கள் மையமாக வச்சு ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதுதான் ஒர்க் ஆஃப்செட்னு சொல்லுவாங்க. ஒர்க் ஆஃப்செட்டை யார் டிஃபைன் பண்ணுவாங்கன்னா ப்ரோக்ராமர் தான் டிஃபைன் பண்ணுவாங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதற்கு வந்து நீங்கள் G54, G55ன்னு எந்த நேம் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க் ஆஃப்செட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கோஆர்டினேட் சிஸ்டம்ங்கிற ஆப்ஷனை பயன்படுத்துங்க. ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபேஸில் நீங்கள் ஒர்க் ஆஃப்செட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபேஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த டாப் ஃபேஸில் தான் நான் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ இந்த டாப் ஃபேஸ் மேலே நீங்கள் கர்சரை கொண்டு போனீங்கன்னா க்ரீன் கலரில் வரும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி செலக்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து இந்த மாதிரி எல்லோ கலரில் டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 க்ரீன் கலர் டாட்ஸ் இருக்கும். இந்த க்ரீன் கலர் டாட்ஸை வச்சு தான் இந்த ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டத்தை நீங்கள் டிஃபைன் பண்ண போகிறீங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு எட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் கலர் மார்க்கிங் வரும். அதை அப்படியே விட்டுடுங்க. அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் அதாவது வெர்டிக்கல் எட்ஜில் மூவ் பண்ணிடுங்க. வச்சதுக்கு அப்புறமா இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தை பொசிஷன் பண்ணுங்கள். எப்படி பொசிஷன் பண்ண முடியும் அப்படின்னா இதில் டைமென்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு பொசிஷன் பண்ண முடியும். இந்த ஸ்கொயர் பிளாக்கோட சென்டரில் தான் ஒர்க் ஆஃப்செட் வைக்கணும்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்கொயர் பிளாக்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100x100. ஸோ இதோட மையப்புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா 50,50 இருக்கும். ஸோ நான் 50 அப்படின்னு இங்கே டிஸ்டன்ஸ் கொடுக்குறேன். அட் த சேம் டைம் இதுலையும் நான் 50 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆஃப்செட் கடைசியாக சென்டரில் பொசிஷன் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் டாப்பில் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு வேணும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு விஎம்சிலையும் இருக்கும். எப்போவுமே இசட் ஆக்சிஸ் டாப்பில் தான் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இசட் ஆக்சிஸ் டாப்பில் தான் இருக்கணும். ஓகே. ஸோ டாப்பில் வந்து பாசிட்டிவில் இருக்கணும், கீழே நெகட்டிவில் இருக்கணும். ஸோ உங்களுக்கு இசட் ஆக்சிஸ் டாப்பில் பாசிட்டிவில் இருக்குது. இதில் பார்த்தாலே தெரியும். ஸோ இப்படி தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஓரியன்டேஷனில் நீங்கள் ஃப்ளிப்புங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இதற்கான நேம் கொடுங்க. ஸோ இதற்கு என்ன நேம் நம்ம கொடுக்குறோம்னா G54 அப்படிங்கிற நேமை கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டம் அதாவது ஒர்க் ஆஃப்செட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து மாடல் ட்ரீல லோட் ஆகி இருக்கும். ஓகே. ஸோ என்ன பண்ணோம், 3D மாடலை க்ரியோவில் வரைஞ்சதை இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் ஆஃப்செட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்ததாக என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க, அதுக்கு என்ன டூலை பயன்படுத்த போகிறீங்கங்கிறத டிஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த ஒர்க் சென்டருங்கிற ஆப்ஷனை பயன்படுத்துவோம். ஸோ ஒர்க் சென்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். மில்லிங் ஒர்க் சென்டர் அப்படிங்கிற விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா நேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த நேமில் MIL01 இருக்குது. ஸோ நேம் வந்து MIL01ஆகவே இருக்கட்டும். ஸோ நோ சேஞ்ச். அடுத்தது டைப் வந்து என்ன டைப் பண்ண போகிறீங்கன்னா மில்லிங் தான் பண்ண போகிறோம். ஸோ விஎம்சி மீன்ஸ் வெர்டிக்கல் மில்லிங் சென்டர். ஸோ மில்லிங் தான் பண்ண போகிறோம். ஸோ மில்லுன்னே இருக்கட்டும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ராசஸர். போஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுடைய ப்ரோக்ராமை எந்த போஸ்ட் ப்ராசஸரை பயன்படுத்தி எழுத போகிறீங்க அப்படிங்கிறது தான் இது. ஸோ போஸ்ட் ப்ராசஸர் வந்து எதை டிபெண்ட் பண்ணது அப்படின்னா
விஎம்சியோட கண்ட்ரோலரை டிஃபைன் பண்ணுது. ஸோ விஎம்சியோட கண்ட்ரோலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபனூக், மிட்சுபிஷி, சீமன்ஸ் இப்படின்னு நிறைய டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரோலருக்கும் ஒவ்வொரு போஸ்ட் ப்ராசஸர் இருக்கும். இந்த போஸ்ட் ப்ராசஸரை உங்களுக்கு மெஷினை உங்கள் கம்பெனியில் இன்ஸ்டால் பண்ண வரும் பொழுதே அவனே கொடுத்துட்டு போயிடுவான். கம்பெனிக்காரன், அதாவது ஃபனூக்னா அதுக்கு ஒரு போஸ்ட் ப்ராசஸர், மிட்சுபிஷினா அதற்கு ஒரு போஸ்ட் ப்ராசஸர், சீமன்ஸ்னா அதுக்கு ஒரு போஸ்ட் ப்ராசஸர். இந்த போஸ்ட் ப்ராசஸரை உங்கள் மெஷினை உங்கள் கம்பெனியில் இன்ஸ்டால் பண்ணுறவனே உங்களுடைய சிஸ்டத்தில் ஏற்றி கொடுத்துட்டு போயிடுவான். அந்த போஸ்ட் ப்ராசஸரை நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டும். ஓகே, ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா UNCX01 அப்படிங்கிற போஸ்ட் ப்ராசஸரே இருக்கட்டும் அப்படின்னு நான் வச்சுறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆக்சிஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி விஎம்சியில் நிறைய ஆக்சிஸ் இருக்குது. 2 ஆக்சிஸ், 3 ஆக்சிஸ், 4 ஆக்சிஸ், 5 ஆக்சிஸ், இந்த மாதிரி நிறைய ஆக்சிஸ் இருக்குது. பட் நம்ம இங்கே 3 ஆக்சிஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். XYZ இது மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் 3 ஆக்சிஸ் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எதையுமே இதில் டச் பண்ண வேண்டாம். அடுத்ததாக டூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த டூல்ஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன டூல்ஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டூல்ஸ்குள்ளே போயிட்டு டூல்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டூல் செட்டப் அப்படிங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் உங்களுக்கு தேவையான டூலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு என்ன டூல் வேணும், போரிங் டூல் வேணுமா, ட்ரில்லிங் டூல் வேணுமா, டேப்பிங் டூல் வேணுமா, என்ன டூல் வேணுமோ நீங்கள் அதை இங்கே சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இந்த டூல் செட்டப்புங்கிற விண்டோவோட பயன்பாடு. இந்த டூல் செட்டப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல்ங்கிற ஆப்ஷனில் உங்களுக்கு தேவையான டூலை நீங்கள் இப்போ ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் அப்படின்னு இருக்கும். உங்கள் டூலுக்கு நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூல் நம்பர் 1 T0001 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டூல் ஐடி எப்போவுமே இந்த மாதிரியே கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து டூல் சேஞ்சர் வந்து உங்களுக்கு கரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணிக்கும். ஸோ டூல் நம்பர் 1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு என்ன டூல் வேணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் டூல் தான் வேணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைப் ஆஃப் டூல்ஸில் நீங்கள் என்ன டூல் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மில்லிங் டூல்ஸ், எண்ட் மில்லிங் டூல். ஸோ எண்ட் மில்லிங் டூல்னால் எப்படி இருக்கும், ஸோ இது மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கும். பால் மில், புல் மில், டேப்பர், கவுண்டர் சிங், டேப்பிங், ரீமிங், பேசிக் ட்ரில்லிங், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேசிக் ட்ரில்லிங் டூலை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரில்லிங் தான் நமக்கு வேணும். ஸோ பேசிக் ட்ரில்லிங் டூலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ட்ரில் பிட்டோட ஆங்கிள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 118 தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்ததாக பேசிக் ட்ரில்லிங் டூல் நீங்கள் சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு டூல் வந்துடும். டூலில் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான டைமென்ஷன்ஸை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். கீப் இட் இன் யுவர் மைண்ட். டூல் வந்த உடனே நம்ம 2 விதமான டைமென்ஷனை முக்கியமாக கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டூலோட டயாமீட்டர், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டூலோட லென்த்து. டூலோட டயாமீட்டரும் டூலோட லென்த்தும் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இதில் டூல் டயாமீட்டர் இஸ் மஸ்ட். ஸோ டூல் டயாமீட்டர் நீங்கள் கொடுத்தா தான் டயாமீட்டர் காம்பன்சேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுதும். அதே மாதிரி ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட டூலை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா டூல் லென்த் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாகணும். அப்போ தான் லென்த்து காம்பன்சேஷன், அதாவது ஹைட் காம்பன்சேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராம் எழுதும். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு டூலாக இருந்தாலும் சரி 2 டூலாக இருந்தாலும் சரி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டூலோட டயாமீட்டரையும் டூலோட லென்த்தையும் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ டூலோட டயாமீட்டர் வந்து நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 mm அந்த டூலை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். பிகாஸ் நமக்கு வந்து 5 mm ரேடியஸ் உள்ள ட்ரில் ஹோல்ஸ் நமக்கு தேவை. அடுத்தது டூலோட ஹைட்டு. டூலோட ஹைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூல் போஸ்ட்டில் நீங்கள் ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் டூல் போஸ்ட்லேருந்து எக்ஸ்ட்ராவாக ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய டூலோட ஹைட்டு. டூலோட ஹைட் வந்து நான் எவ்வளோ கொடுக்குறேன்னா ஒரு 80 mm நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இது ரெண்டும் மஸ்ட் கண்டிப்பாக கொடுத்துடணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல். இந்த மெட்டீரியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூலோட மெட்டீரியல் கொடுக்க போகிறீங்க. ஸோ டூலோட மெட்டீரியல் வந்து என்ன மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து டூல் பிட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மேஜராக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கார்பைட். ஸோ கார்பைட் டிப் கட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இது நாட் நெசசரியும் கூட. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ். ஸோ எந்த யூனிட்ஸில் நீங்கள் வந்து டூலை டிஃபைன் பண்ணியிருக்கீங்க, மில்லிமீட்டரா, சென்டிமீட்டரா, இல்லை இன்ச்சஸா, இல்லை ஃபீட்டா, எது அப்படின்னு கேட்கும். ஸோ நான் மில்லிமீட்டரில் தான் யூனிட்டை வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ மில்லிமீட்டர் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இது மூணுமே மஸ்ட். என்ன டூல் நேம், டூல் டைப், அடுத்தது டூலோட யூனிட், தென் டூலுக்கான டைமென்ஷன்ஸ். இது எல்லாத்தையுமே கொடுத்ததுக்கப்புறம் அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா அந்த டூல் வந்து உங்களுடைய டூல் பாக்ஸில் ஆட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூல் நம்பர் 1 வந்து டூலோட ஐடி, தென் டூலோட டைப் பேசிக் ட்ரில்,
கட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10 mm டயா உள்ள ஒரு கட்டரை சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து டயாமீட்டர் சிம்பிள் தான் கொடுத்துருக்கு. ஸோ 10 அப்படிங்கிறது டயா. ஓகேவா? ஸோ அடுத்ததாக ரெண்டாவது டூல் ஆட் பண்ணுறீங்கன்னா இங்கே T02 அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே ஒரு டூல் தான் பயன்படுத்த போகிறேன். ஸோ ஒரு டூலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் டூல் இங்கே வந்துருச்சு. டூலை நீங்கள் டெலிட் பண்ணனாலும் இதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டூலை நான் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே கொடுத்துருங்க. டூல்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதில் எதையுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்குறோம். தென் டூல்ஸில் போயிட்டு டூலை நமக்கு தேவையான டூலை சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக செகண்டாக பேராமீட்டர் ஆப்ஷன். ஸோ பேராமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீட் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5000 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்பீட் எதோட ஸ்பீட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிண்டிலோட ஸ்பீடு. மேக்ஸிமம் 5000 தான் போகணும் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் ஒரு ஸ்பிண்டிலோட ஸ்பீடு வந்து மெஷினோடைய டைப்புக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். 10,000 இருக்கும், 15,000 இருக்கும். இது மாதிரியெல்லாம் நிறைய வேல்யூஸ் இருக்கும். பட் நம்ம வந்து 5000க்கு மேலே நம்ம அப்ரோச் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே இங்கே 5000 கொடுத்துக்கிறோம். திஸ் இஸ் நாட் நெசசரி, பட் கொடுக்கறது உங்களுக்கு சேஃப்டியும் கூட. ஸோ பேராமீட்டரில் ஆர்பிஎம் வந்து 5000 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வெளில வந்துடுங்க. ஸோ இதில் வந்து டூல்ஸ் அப்புறம் பேராமீட்டர் இது ரெண்டு மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் மாடலின் மூலியமாக உங்களுடைய ஒர்க் பீஸை இம்போர்ட் பண்ணிங்க. தென் கோஆர்டினேட் சிஸ்டம் மூலியமாக ஒர்க் ஆஃப்செட் டிஃபைன் பண்ணிங்க. தென் ஒர்க் சென்டரை பயன்படுத்தி என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், அதற்கு தேவையான டூல், அந்த டூலோட டைமென்ஷன்ஸ் என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமா ஆப்ரேஷன் என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ட்ரில்லிங்கான டூல் சூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ட்ரில்லிங் ஆப்ரேஷன் தான் பண்ண போகிறீங்க. ஸோ ட்ரில்லிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறதுக்காக ஆப்ரேஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ ஆப்ரேஷனில் போனதுக்கப்புறம் என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா மில்லிங் ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க. ஸோ எந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தை மையமாக வச்சு பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள் ஆப்ரேஷனில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செலக்டில் போயிட்டு கோஆர்டினேட் சிஸ்டம் இதை சூஸ் பண்ணிக்கோங்க, அதாவது G54. ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு G54 சூஸ் பண்ணிவிட்டு இதுதான் உங்களுடைய ஒர்க்கிங் கோஆர்டினேட் சிஸ்டம். கொடுத்ததுக்கு அப்புறமா கிளியரன்ஸ் வாங்க. ஸோ கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கிளியரன்ஸ் கொடுக்க போகிறீங்க, எதை வந்து உங்களுடைய டாப் ஃபேஸாக வச்சுக்க போகிறீங்க, எங்கேருந்து டூலோட மோஷன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு கொடுக்கறது தான் கிளியரன்ஸ். ஸோ டூலோட மோஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு இங்கே, அதாவது இந்த டாப் ஃபேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கிளியரன்ஸ் கொடுத்துட்டு டைப்பில் பிளேன் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த பிளேன்னா இந்த டாப் பிளேன். ஸோ ரெஃபரன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டாப் பிளேனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிளியரன்ஸில் டைப்பில் பிளேன்னு சூஸ் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு வந்து இந்த டாப் ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த டாப் ஃபேஸ் தான் நமக்கு கிளியரன்ஸ் ஃபேஸ். கிளியரன்ஸ் ஃபேஸ்லேருந்து நமக்கு எவ்வளோ வேல்யூலேருந்து டூலோட மோஷன் ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 0.1 வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூல் மோஷன் வந்து எப்படி இருக்குங்கிறத செக் பண்ண முடியும். அதே மாதிரி சில பிரச்சனைகளும் இருக்காது. அடுத்தது டாலரன்ஸ். எவ்வளோ டாலரன்ஸ் வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 0.15 வச்சுக்கோங்க. ஸோ இதுவே ரொம்ப அதிகமான டாலரன்ஸ். ஸோ 0.01 கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மினிமம் டாலரன்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக கிளியரன்ஸ் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பேராமீட்டர் ஆப்ஷன் ஃபிக்ஸ்டு செட்டப் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதில் எதையுமே டச் பண்ணாதீங்க, இது எல்லாமே டிஃபால்ட் வேல்யூவோட இருக்கட்டும். ஸோ கிளியரன்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ கிளியரன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா இதை கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒர்க் ஆப்ஷன் செட் பண்ணதுக்கு அப்புறம் இதை கொடுத்தாலும் சரி, இது ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே கொடுத்துருங்க. ஓகே, ஸோ ஆப்ரேஷன் செட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னா ஆப்ரேஷனில் போயிட்டு எந்த ஃபேஸ்லேருந்து ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகணும்னு கொடுத்துட்டீங்க. ஸோ ஆப்ரேஷன் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா மேலே எக்ஸ்ட்ரா மில்லிங்னு ஒரு ஆப்ஷன் ஆட் ஆகிருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதில் தான் உங்களுடைய ட்ரில்லிங் சைக்கிளை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ட்ரில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ ட்ரில்லிங்கை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ என்ன டைப் ஆஃப் ட்ரில்லிங் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம மேக்ஸிமம் வந்து எதை ட்ரில்லிங் யூஸ் பண்ண போகிறோம், பெக் ட்ரில்லிங் தான் யூஸ் பண்ண போகிறோம். பெக் ட்ரில்லிங் நீங்கள் யூஸ் பண்ணால் தான் ஒவ்வொரு ட்ரில்லிங் சைக்கிளுக்கும் எப்போவுமே ஏற்றது போல் டூல் பிட் வெளியில் வரும். அப்போ தான் உள்ளார இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து வெளியில் வரும். ஓகே, ஸோ அதனால் பெக் ட்ரில்லிங் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே சைக்கிள்ஸில் ஹோல் மேக்கிங் சைக்கிள்ஸில் பெக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெக்கிங், போரிங், ரீமிங், வெப், கவுண்டர்ஷிங், ஃபேஸ், டேப்பிங், கஸ்டம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்டாண்டர்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இது எல்லாமே ஹோல் மேக்கிங் சைக்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஹோல் கிரியேட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மில்லிங் அப்படிங்கிறதுக்கு மேலே ரஃபிங், ஃபேஸ் ரஃபிங், ரீரஃபிங், ப்ரொஃபைல் மில்லிங், சர்ஃபேஸ் மில்லிங், ஃபினிஷ் மில்லிங், கார்னர் ஃபினிஷிங், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்.
ரவுண்ட், சாம்பர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மில்லிங்க்கு உண்டானது. ஓகே, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பேர் பார்த்தாலே தெரியும். ஃபேஸ் மில்லிங்கிறது ஃபேஸை மட்டும் எடுக்கிறது. ரீரஃப் அப்படின்னா உங்களுக்கு இந்த இமேஜை பார்த்தாலே தெரியும், ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி பெக்கிங் வந்து பார்த்துருக்கோம். டீப் ட்ரில்லிங் அப்போ ஒவ்வொரு தடவையும் ஒரு 2 mmக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா 2 mmக்கு ஒரு தடவை டூல் வந்து வெளியில் வந்துட்டு போகும். ஸோ உள்ளார இருக்க மெட்டீரியலை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். ஸோ போரிங் மீன்ஸ் என்லார்ஜிங் த ஹோல்ஸ். ஸோ போரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா போரிங், பேக் போரிங் 2 இருக்கும். ஸோ எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ரீமிங், உங்களுடைய டூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, ரீமிங், வெப்பிங், அடுத்தது கவுண்டர்ஷிங், ஃபேஸ், டேப்பிங் மீன்ஸ் ஸ்க்ரூ மாதிரி போடுறது, கஸ்டம், எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பெக் ட்ரில்லிங் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ பெக்கிங் கொடுத்துட்டேன். ஸோ பெக்கிங் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய பெக்கிங்கான டூல், ஸோ நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வச்சிருந்த டூல் வந்து T001 தானே பெக்கிங்காக, அதாவது ட்ரில்லிங்காக சூஸ் பண்ணீங்க, அந்த டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது இங்கே ஒர்க் ஆஃப் செட் வந்துருச்சான்னு பாருங்கள். G54 மை ஒர்க் ஆஃப் செட், அது கரெக்டாக வந்துருச்சு. அடுத்ததாக ஹோல்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஹோல்ஸுக்கு இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஹோல்ஸை சூஸ் பண்ணுங்கள். இல்லை இது வந்து எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா ரெஃபரன்ஸ் போங்க. ரெஃபரன்ஸ் போயிட்டு இங்கே ஆக்சிஸ்ன்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹோல்ஸ், இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஹோல்ஸோட ஆக்சிஸை செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஆக்சிஸ்ன்னு வச்சுருந்தீங்கன்னா ஆக்சிஸை சூஸ் பண்ணணும். பாயிண்ட்ஸ்னு வச்சுருந்தீங்கன்னா ஹோல் பாயிண்ட்ஸை சூஸ் பண்ணணும். நான் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஹோல்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோலை பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு ஆக்சிஸாக செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இல்லை ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணாலும் கண்ட்ரோலை பிடிச்சிருக்கும் பொழுது எல்லா ஹோல்ஸும் உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். ஓகே, அடுத்ததாக பேராமீட்டர்ஸ். ஸோ பேராமீட்டர்ஸில் கண்டிப்பாக நம்ம சில முக்கியமான பேராமீட்டர்ஸை கொடுத்தாகணும். மேனுவல் ப்ரோக்ராம் எழுதும் பொழுது நம்ம என்னென்ன பேராமீட்டர்னா கொடுப்போம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட் கொடுப்போம். ஓகே, அதே மாதிரி பெக்கிங் டெப்த் வேல்யூ கொடுப்போம். அதே மாதிரி ஸ்பிண்டில் ஸ்பீட் கொடுப்போம். எஸ்ன்னு கொடுத்து ஸ்பிண்டிலோட ஆர்பிஎம் கொடுப்போம். எஃப்னு கொடுத்து ஃபீட் ரேட், அதாவது கட் ஃபீட் கொடுப்போம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெக்கிங் டெப்த் வந்து Qன்னு கொடுத்து 2 இல்லைனா 3 அப்படின்னு கொடுப்போம். இதான் பெக்கிங் டெப்த்னு சொல்லி கொடுப்போம். ஸோ இது எல்லாமே இங்கேயும் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே கட்டிங் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 நான் கொடுத்துக்கிறேன். 200 mm. ஓகே, பெக்கிங் டெப்த் வந்து ஒரு 2 கொடுத்துக்கிறேன். கிளியர் டிஸ்டன்ஸ் மீன் என்ன அப்படின்னாக்கா டூல் வந்து இந்த ட்ரில்லிங் ஹோலை முடிச்சுட்டு இந்த ட்ரில்லிங் ஹோலுக்கு மூவ் ஆகும் பொழுது எவ்வளோ கிளியரன்ஸில் மூவ் ஆகணும். இப்போ இது மேலே வந்து திரும்பி இப்படி மூவ் ஆகணும், அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸில் மூவ் ஆகணும் அப்படிங்கிறது தான் கிளியர் டிஸ்டன்ஸ். இல்லை எனக்கு புரியலை அப்படின்னாக்கா இந்த இடத்துல மெஷினிங் பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொன்றுத்துக்கான விளக்கத்தை நீங்கள் இமேஜாக பார்த்துக்க முடியும். ஸோ கட்டிங் ஃபீடு 200, அடுத்தது பெக்கிங் டெப்த் கொடுத்துருக்கேன். ஸோ கிளியர் டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கணும். ஸோ கிளியர் டிஸ்டன்ஸ் தெரியுதா, ஹோல் போட்டதுக்கப்புறம் டூல் மேலே வந்துடும். மேலே வந்ததுக்கப்புறம் எவ்வளோ கிளியரிங் டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஸோ கிளியரிங் டிஸ்டன்ஸ் நான் வந்து எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா அது ஒரு 2 mm கொடுத்துக்கிறேன். அடுத்தது ஸ்பிண்டிலோட ஸ்பீடு வந்து ஒரு 500 RPM கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். ஓகே, ஸோ பேராமீட்டரில் எல்லாம் செட் ஆகிடுச்சு. பேராமீட்டரில் மேனிட்டரியாக இருக்கிறதுல ஒரு பால் மாதிரி ஒரு சிம்பிள் வந்திருக்கும், அது எல்லாமே நீங்கள் கொடுத்துருக்கணும். அடுத்தது கிளியரன்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டோம். ஓகே, அதாவது வந்து ஆப்ரேஷன்லேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கிளியரன்ஸ் இஸ் ஓவர். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ராசஸ் டைம் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸ் டைம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிவிடும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 செகண்ட்ஸ் ஆகும். இந்த 4 ஹோலும் போடுறதுக்கு 8 செகண்ட்ஸ் ஆகும். ஓகே, ஸோ ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் டூலோட பாத், அதாவது டூலோட மோஷனை பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல டூல் மோஷனுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டூல் மோஷனை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதுதான் நீங்கள் சூஸ் பண்ணுற டூல். இந்த டூலோட டயா வந்து பார்த்தீங்கன்னா 10 mm, ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 mm இருக்கும் நம்ம கொடுத்துருந்தது. அடுத்தது இதை நான் இப்போ ப்ளே பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ப்ளே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ப்ளே ஆகிடும். ஸோ இதில் வந்து மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மார்க்கிங்கில் தெரியுதா. இதை நீங்கள் ஸ்லோ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளே ஸ்பீடை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுங்கள். ஸோ டிஸ்பிளே ஸ்பீடை அகெயின் கம்மி பண்ணுறேன். ஸோ கீழே போயிட்டு வருது பாருங்கள். ஸோ ட்ரில்லிங் மீன்ஸ் அப்படியே உள்ளார போக வேண்டியதான். பட் ஒவ்வொரு தடவையும் அப் அண்ட் டவுன் மோஷன் இருக்கிறது தான் பெக்கிங். ஒவ்வொரு 2 mmக்கு ஒரு தடவை பெக்கிங் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ட்ரில்லிங் மீன்ஸ் அப்படியே உள்ளார போக வேண்டியதான், ரொட்டேட் ஆகிட்டே ஒவ்வொரு தடவையும் மூவ் ஆகி டாப் அண்ட் டவுன். ஸோ அப் அண்ட் டவுன் மூவ் ஆகுது பாருங்கள். ஸோ இதுதான் பெக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் உங்களுடைய ட்ரில்லிங் சைக்கிள் இருக்க பொழுது. அதே மாதிரி டூலோட மோஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் மார்க்கிங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ அவ்வளோதான், ட்ரில்லிங்கான வேலை முடிஞ்சிச்சு.
ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுடைய ஒர்க் பீஸை உள்ளார கொண்டு வந்தோம். ஸோ மேனுஃபேக்சரிங்கில் இருக்கும் ஒர்க் பீஸை உள்ளார கொண்டு வந்தோம். தென் கோஆர்டினேட் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணோம், அதாவது ஒர்க் ஆஃப்செட் ஃபிக்ஸ் பண்ணோம். தென் ஒர்க் சென்டரில் போயிட்டு நமக்கு தேவையான டூலை சூஸ் பண்ணோம். அடுத்து ஆப்ரேஷனில் போயிட்டு நமக்கு தேவையான ஆப்ரேஷன் மில்லிங் ஆப்ரேஷன் சொன்னோம். அடுத்தது மில்லிங் ஆப்ரேஷனுக்குள்ளே போயிட்டு மில்லிங்கில் நமக்கு என்ன ஆப்ரேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெக் ட்ரில்லிங் வேணும்னு சொன்னோம். மில்லிங்கிறது காமன் டைட்டில். ஸோ மில்லிங் கீழே ட்ரில்லிங்கு, போரிங்கு, ஃபேஸ் மில்லிங்கு இதெல்லாம் வரும். ஸோ மில்லிங்கில் நம்ம போயிட்டு பெக்கிங்னு சூஸ் பண்ணோம். பெக்கிங்கில் நம்ம என்னென்ன ஹோல்ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அந்த டூலோட பாத்தை பார்த்துக்கிட்டோம். ஸோ டூலோட பாத்தை அகைன் பார்க்கணும் அப்படின்னா ட்ரில்லிங்கில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ளே பாத்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கொடுத்துட்டும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். சரியா? இப்போது நீங்கள் ப்ரோக்ராமு இது பண்ணி ஜென்ரேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ரைட் பண்ணணும், ப்ரோக்ராமை சேவ் பண்ணணும். ஸோ இது எப்படி நான் சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சேவ் பண்ணுறதுக்கு மேனுஃபேக்சரிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அஸ் சிஎல் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல NC சீக்வன்ஸ் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் சீக்வன்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன நியூமெரிக்கல் கண்ட்ரோல் சீக்வன்ஸ்னால் ட்ரில்லிங் ஆப்ரேஷன், இதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ நியூமெரிக்கல் கண்ட்ரோல் சீக்வன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரில்லிங் 1 இதை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபைல் போங்க. ஸோ ஃபைலில் சிஎல் ஃபைல், MCD ஃபைல், இன்ட்ராக்டிவ் ஃபைல் இது மூணுத்தையுமே கிளிக் பண்ணுங்கள். MCD ஃபைல் மீன்ஸ் மெஷின் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெஷின் கண்ட்ரோல்ஸ் டிஜிட் ஃபைல். ஸோ இதையே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா டன். ஸோ டன் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல சேவ் ஆகணுமோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதாவது ஒர்க்கிங் டைரக்டரியே கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா திருப்பி டன் கொடுங்க. ஸோ அடுத்தது உங்களுக்கு என்ன போஸ்ட் ப்ராசஸர் வேணுமோ அதை சூஸ் பண்ணுங்கள். நான் இந்த P12 இந்த போஸ்ட் ப்ராசஸரை சூஸ் பண்ணுறேன். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒர்க்கிங் விண்டோ ஃபைல் டீட்டெயில்ஸ்லாம் ஓப்பன் ஆகிடும். தென் க்ளோஸ் பண்ணிவிட்டு டன் அவுட்புட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ நான் இதை மினிமைஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ப்ரோக்ராமில் நான் சேவ் பண்ணதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் ஃபைல் வந்திருக்கும். ஸோ ப்ரோக்ராம் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா டேப் ஃபைலாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் ஒரு டேப் ஃபைல் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ப்ரோக்ராம் வந்து நோட் பேடில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் நீங்கள் எழுதின ப்ரோக்ராம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் அப்படியே இருக்கும். கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா G83 வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பெக் ட்ரில்லிங். ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்கும். ஓகே. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா CNCயில் ப்ரோக்ராம் எழுதுவாங்க. CNCக்கு தேவையான ப்ரோக்ராமை கேமில் எழுதுவாங்க. இந்த ப்ரோக்ராமை அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா VMCயில் மெஷின் கண்ட்ரோல் யூனிட்டில் ப்ளேஸ் பண்ணும் பொழுது அந்த மெஷின் இந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி ரன் ஆகும். ஓகே. Thank you.